விநாயகன் 106 மாண்புமிகு உறுப்பினர் A.K. செல்வராஜ் மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேட்டுப்பாளையம் தொகுதி நெல்லித்துறை கிராமம் கடம்பன் கோம்பை குக்கிராமத்திற்கு மின் வசதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் A.K. செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெல்லித்துறை ஊராட்சி கடம்பன்கோம்பை கிராமம் அழிமின் விளிம்பில் உள்ள பழங்குடி மக்கள் 20 குடும்பங்கள் வசித்து வருகிற ஒரு கிராமம். மலையினுடைய உச்சியிலே உள்ள கிராமத்தில் வன விலங்குகளினுடைய பாதிப்பு மிக அதிகமான அளவில் இருக்கிறது. மறுசீரமைக்கப்பட்ட மின் விநியோக திட்டத்தின் கீழ் மின் இணைப்பு வழங்க 8/2/2024 வனத்துறையால் அனுமதி வழங்கப்பட்டு மின்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக மின் இணைப்பு வழங்க முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வனத்துறையினுடைய அனுமதி பெறப்பட்டுள்ளது. 1.23 கோடி திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்ற 28/3/2025 அன்று அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கின்றன. ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டவுடன் அந்த பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய 20 குடும்பங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் மின் இணைப்பு வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் A.K. செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதே போல தோளம்பாளையம் கிராமம் பூளப்பதி என்ற கிராமத்தில் 24 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் மின் இணைப்பு வழங்க வேண்டி மறுசீரமைப்பு மின் விநியோக திட்டத்தின் கீழ் வனத்துறையினுடைய அனுமதியை பெற்று 30/1/2024 அன்று மின்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தோளம்பாளையத்தில் இருக்கிற மலைப்பகுதியில் இருக்கிற பூளப்பதி கிராமத்துக்கு உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மின் சார் இணைப்பை தருவாரா என்று கேட்டுக்கொண்டு, இன்னும் ஒரே ஒரு சின்ன இதுங்க, நான் சார்ந்திருக்கிற பகுதியில், அதாவது தேக்கம்பட்டி மற்றும் ஆதிமாதையனூர் ஆகிய பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மர்கள் அடிக்கடி பழுதடைந்து வருகிறது. அதை உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சரி செய்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் மேட்டுப்பாளையம் தொகுதி பூளப்பகுதி கிராமத்தில் 24 குடியிருப்புகள் உள்ளன. அந்த பகுதியில் மின் இணைப்பு வழங்குவதற்காக 92 லட்சம் ரூபாய் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த பணிகள் விரைவாக முடிப்பதற்கு துறையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த பணிகள் முடிக்கப்பட்டவுடன் அந்த பூளப்பகுதியில் இருக்கிற 24 குடும்பங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, மேலும் மின்மாற்றிகள் பற்றி இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஏறத்தாழ 858 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக 8 மின்மாற்றிகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய அந்த பகுதியில் 2 தினங்களில் ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்படின் உடனடியாக அந்த மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.